ஹாய், இன்றைக்கி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யூனிட் 1ல் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அதில் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசிக்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஈக்லிபிரியம் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அதில் ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதோட பேசிக்ஸும் பார்த்தோம். இங்கே வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்லிபிரியம் கண்டிஷனோட மெயின் திங் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக ரிசல்டன்ட்டுங்கிறது இருக்காது. அப்படின்னா என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் ஆர் ஆப்ஜெக்ட் அது மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும், எவ்வளோ ஃபோர்ஸஸ், எத்தனை ஃபோர்ஸஸ், அது கன்கரண்ட் ஃபோர்ஸ். நம்ம இங்கே கன்கரண்ட் ஃபோர்ஸ் பார்க்குறதுனால நான் கன்கரண்ட் ஃபோர்ஸையே ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். அது மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த பார்ட்டிக்கல் எந்த இடத்துலையுமே நகராமல் அப்படியே ஸ்டேபிளாக ஐடலாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, த பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். த பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம். இந்த பார்ட்டிக்கல் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்லேயே இருக்குது அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்ச் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெஞ்ச் இருக்கும். இட் இஸ் அ பார்ட்டிக்கல். அந்த பெஞ்ச் மேலே நம்ம எத்தனை பேர் உட்காந்தாலும் சரியா, எத்தனை பேர் உட்காந்தாலும் அந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தாலும் சரி நின்னாலும் சரி, அந்த பெஞ்ச் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகாது, அதே இடத்துலையே தான் இருக்கும். ஸோ த பெஞ்ச் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகே, ஸோ இதனால் என்னென்னா, இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகாததுனால, எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் மூவ் ஆகாததுனால இந்த ரிசல்டன்ட் வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதுதான் இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கான மெயின் கண்டிஷன். அந்த ரிசல்டன்ட் வந்து 0 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ரிசல்டன்ட்டுக்கான ஃபார்முலா வந்து சமேஷன் ஆஃப் h ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் h² ப்ளஸ் சமேஷன் ஆஃப் v². ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, சமேஷன் ஆஃப் h இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் v ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரும். அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் வரும். ஸோ அப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் h இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சமேஷன் ஆஃப் v ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி இதில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஈக்லிபிரியம் கண்டிஷனில் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்னா, இந்த ரெண்டு கண்டிஷனையும் தெரிஞ்சிருக்கணும். எதுக்குன்னா, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ப்ராப்ளத்துக்கு. இதுவே நான் கன்கரண்ட்டுன்னா கொஞ்சம் இன்னொன்று ஆட் ஆகும். அது நம்ம நான் கன்கரண்ட் வரும்போது பார்க்கலாம். கன்கரண்ட் கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு இந்த ரெண்டு கண்டிஷனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்லிபிரியம் கண்டிஷனில் நம்ம ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்காக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது. அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் தான் வந்து இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அந்த ஃபோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குங்கிறதையே நீங்கள் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கண்டுபிடிச்சி அந்த ஃபோர்ஸஸை அந்த சிஸ்டத்தில் இருந்து ஐசோலேட் பண்ணி வெறும் ஃபோர்ஸஸை மட்டும் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் சால்வ் பண்ணவே முடியும். இதில் டைரெக்டாக வெறும் ஃபோர்ஸஸை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை டைரெக்டாக ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை தான் கொடுப்பாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி இதில் வர்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டு டைப் தான் யூஸ்வலாகவே எல்லா ப்ராப்ளத்துலேயுமே, ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஜெக்டும் அதில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டைப்பை தான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கிறேன். இதிலேருந்து பாருங்கள். இதிலேருந்து இதுக்கு இப்போ நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு பால் ஆர் ஸ்பியர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலில், ஒரு ஃப்ளோரில் ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு, அதே சமயம் ஒரு வாலில் டச் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு இது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது, மூவ்மெண்ட் கிடையாது. இப்படி இருக்கிற ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா இதில் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுங்கிறத
நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அந்த பாடியோட வெயிட், அந்த ஸ்பியர், அந்த பாலோட வெயிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெயிட் எப்பயுமே எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். வெயிட் எந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுமே சரி அதோட சென்டர்லேருந்து ஆக்ட் ஆகும். அந்த வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோட வெயிட்டை முதல்ல போட்டுருங்க. அடுத்தது இந்த ஸ்பியர், இந்த ஆப்ஜெக்ட் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த டச் ஆகிற சர்ஃபேஸ் எங்கே டச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோரில் டச் ஆகுது. அந்த டச் ஆகிற இந்த சர்ஃபேஸ் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற கண்டிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியர் ஆர் ஆப்ஜெக்ட் எங்கே டச் ஆகுதோ, எங்கே டச் ஆகுதுன்னா இந்த ஃப்ளோரில் தான் டச் ஆகுது. அந்த ஃப்ளோரில் டச் ஆகிற அந்த பாயிண்டில் கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இட் வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அது டுவர்ட்ஸ், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இட் வில் பி ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த ஃப்ளோர். அந்த டச்சிங் ஃப்ளோருக்கு அது பர்பண்டிகுலராக இருக்கும். இப்படி தான் அதை நீங்கள் வரையணும். ஸோ இதே கண்டிஷன்ஸை நம்ம இதே மாதிரி இன்னொரு வால்லையும் டச் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் நாம் அப்ளை பண்ணணும். நான் சொன்னதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியர் எங்கே டச் ஆகுது? இந்த வாலில் இந்த பாயிண்டில் டச் ஆகுது. அதில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இப்படி ஆக்ட் ஆகுமா, இப்படி ஆக்ட் ஆகுமானா கண்டிப்பாக ஆப்ஜெக்டோட சென்டர் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதோட ரியாக்ஷன் நம்பர் 2, இது 1ன்னு வச்சுக்கலாம். தென் ஆஸ் வெல் அஸ் இது இந்த வாலுக்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் இது ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் இப்போது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். இது நம்ம வரைகிறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் உங்களுக்கு கொஷின்லேயும் கொடுப்பாங்க. நீங்கள் தான் அதில் எங்கெங்கே ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத வரையணும். இது இப்போது ஆப்ஜெக்டை வச்சு வரைஞ்சிட்டோம். இதில் ஃப்ரீ பாடி டயக்ராமுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேட் ஆல் த ஃபோர்ஸஸ் ஃப்ரம் த சிஸ்டம். அந்த சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ அந்த ஸ்பியர் இதுதான் அந்த ஸ்பியர். இப்போ அது எல்லாத்தையும் ஸ்பியரு, வாலு, ஃப்ளோரு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட், தென் reaction force 1, then reaction force 2. So லைன் ஆஃப் ஆக்ஷனும் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். திஸ் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் இது தான். இப்போ இதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இது கன்கரண்ட்டாக இல்லையாங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன், இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் இந்த வெயிட்டோட இந்த வெயிட் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் மூணுக்கும் காமனான மீட்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸ்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தேர் ஷுட் பி அ காமன் மீட்டிங் பாயிண்ட். ஒரே சிங்கிள் காமன் மீட்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். எத்தனை ஃபோர்ஸ் அந்த சிஸ்டத்தில் ஆக்ட் ஆச்சுனாலும் ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி பார்க்கும்போது நமக்கு வர்றது வந்து என்னென்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ் தான். ஸோ இதுதான் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ இது ஒரு கேட்டகரி. இங்கே ரெண்டாவதாக ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து சும்மா ஒரு ஃப்ளோர்லேயோ இல்லை ஒரு வால்லையோ டச் ஆகிட்டு ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அதே சேம் ஸ்பியர் இட் இஸ் ஹேங்கிங் ஃப்ரம் ஒரு சீலிங்கில் இருந்து ஹேங் ஆகிட்டுருக்கு. அதில் எது மூலிமா ஹேங் ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் மூலிமா ஹேங் ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு சேம் இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இதில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரியே வெயிட் தான் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்பியரோட சென்டர்லேருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வெயிட் ஆக்ட் ஆகும்.
அப்புறம் ரெண்டாவது ஃபோர்ஸு, இந்த ஸ்பியர் இப்போ எப்படி ஹேங் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மூலிமா ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்வேஸ் அந்த ஸ்ட்ரிங் எங்கே போய் எந்த சீலிங்லேயோ வால்லையோ இல்லை ஃப்ளோராக கூட இருக்கலாம், அது எங்கே போய் மவுண்ட் ஆகிருக்கோ, அது எங்கே போய் மவுண்ட் ஆகிருக்கு, இங்கே தான் போய் மவுண்ட் ஆகிருக்கு அந்த இது. ஸோ அப்போது அந்த டைரக்ஷனை நோக்கி தான் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் எப்பயுமே இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்குனாவே ஸ்ட்ரிங் எங்கே போய் மவுண்ட் ஆகுதோ அங்கே தான் வந்துட்டு அதுதான் டைரக்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் அந்த டைரக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிட்டோம்னா இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது இந்த வால் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கா, வேறு எங்கேயாவது வால்லையோ ஃப்ளோர்லையோ ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கானா இல்லை. ஸோ இப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் W அண்ட் டென்ஷன் ஃபோர்ஸ். இதுதான் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல் வரலாம், கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வரும். இல்லைன்னா ஸ்ட்ரிங்கு மிக்ஸ் ஆகி ஸ்ட்ரிங்கு வாலு எல்லாம் கலந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரலாம். மோஸ்ட்லி ஈக்லிபிரியம் கண்டிஷனில் என்ன நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே ரிசல்டன்ட் வந்து 0 தான். ஸோ அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா இதுலேயே நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெயிட்டை கொடுத்துருவாங்க, டென்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கேட்டகரி அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டினா இங்கே இதோட வெயிட்டை கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வெயிட்டை கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த ஃப்ளோரில் இருந்து எவ்வளோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வருது, இந்த வாலில் இருந்து எவ்வளோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வருது, இது இப்படியே ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி சொல்லணும். அதுக்கு நம்ம அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனான summation of h is equal to 0 and summation of v equal to 0 இந்த ரெண்டு கண்டிஷனையும் தான் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகே, அதில் எப்படி அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன், அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, இதில் என்னென்னா ஒரு சர்க்குலர் ரோலர் அந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மூலிமா சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு வால் அதில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இது கொடுத்துருக்காங்க, அந்த ரோலரோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, தென் அது எவ்வளோ அந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த என்ன ஸ்ட்ரிங் எவ்வளோ லென்த்தில் அதை சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அதோட இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ரோலர் இந்த வாலில் ரெஸ்ட் ஆகிறதுனால அந்த வாலை எந்த இடத்துல இந்த ரோலர் டச் பண்ணுதோ, அதாவது இந்த சி பாயிண்டில் தான் டச் பண்ணோம், அந்த பாயிண்டில் என்ன ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமை முதல்ல வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அடுத்தது ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்னது, சம்மேஷன் ஆஃப் h is equal to 0 அண்ட் சம்மேஷன் ஆஃப் v equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனையும் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ரெண்டையுமே ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போது இதுக்கு முதல்ல நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி முதல்ல இதுலேயே எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இந்த ரோலரோட வெயிட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வெயிட்டு தான். ரோலரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 100 Newton. ஸோ அதனோட வெயிட்டு அது எப்பயுமே சென்டரில் இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். அது அடுத்தது இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரிங்கில் கண்டிப்பாக ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா, அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அந்த ஸ்ட்ரிங் எங்கே போய் மவுண்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ தட் இஸ் அந்த டென்ஷன் ஃபோர்ஸை தான் இங்கே வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எஃப்பை கால்குலேட் பண்ணுறோம். தென் ஆஸ் வெல் அஸ் இந்த ரோலர் இந்த வாலில் ஒரு பாயிண்டில் டச் ஆகிட்டு இருக்கு. சரியா, ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தட் வால். அந்த வாலுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ தட் இஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் சி. ஸோ இதுதான் வந்துட்டு எப்போதைக்கு நமக்கான. இப்போ இது வந்து ஃபோர்ஸஸ் இந்த சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு நம்ம வரைஞ்சிட்டோம். அதை நம்ம அப்படியே ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமாக வரைஞ்சிருங்க. புரிஞ்சிங்கன்னா அந்த இது எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணிட்டு ஃபோர்ஸஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி வரைஞ்சோம்னா, ஸோ வெயிட் இஸ் 100 நியூட்டன் அண்ட் ஒரு எஃப் அண்ட் is reaction force at C. ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த சிஸ்டத்துக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமை வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபோர்ஸும் மீட் ஆகிற காமன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காமன் பாயிண்ட். ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபோர்ஸ் தான் இருக்குது. அந்த 3 ஃபோர்ஸும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆச்சுனாவே இது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ் தான். ஸோ அப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் அதோட ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் இதுதான். அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஈக்லிபிரியம் கண்டிஷன் இதுதான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எஃப்பும் ஆர்சியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எஃப்பும் ஆர்சியும் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து என்னென்னா மொத்தமாகவே 3 ஃபோர்ஸில் நம்ம இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணோன்னா எல்லா ஹரிசாண்டலாக இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா வெர்டிகலாக என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இதுதான் செகண்ட் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனையும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே 3 ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாக இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் வெர்டிகலாக இருக்குது அண்ட் ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி இப்படி இன்க்ளைண்டாக இருக்கிற ஃபோர்ஸஸை எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா we have to convert it into components. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனண்ட்டாக மாற்றணும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனண்ட்டாக அந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸை நம்ம மாற்றணுன்னா நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபோர்ஸுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக்சிஸுக்குமான நமக்கு எக்ஸாக்சிஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தெரியணும் கண்டிப்பாக. சரியா? ஸோ அதாவது இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த ஆங்கிள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸை ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் நம்ம கன்வெர்ட்டே பண்ண முடியும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம இந்த டீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த டீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா we have to go for இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே தெரியுதா? ஸோ இதில் வந்து நமக்கு ஏபியோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏபியோட டைமென்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கோட டைமென்ஷன் அது வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரோலரோட ரேடியஸ் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகுது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டைமென்ஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நான் இங்கே எடுத்து வரைகிறேன். ஸோ எதுக்காகனா நம்ம இந்த ஆங்கிள் நம்ம எய்தர் இந்த ஆங்கிளும் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டினா இந்த ஆங்கிளும் கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு ஆங்கிள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் ஏதோ ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தேவையானது இந்த ஆங்கிள் தான். இந்த ஆங்கிள் வச்சுட்டு டைரெக்டாகவே நம்ம இந்த ஆங்கிளுக்கே போயிடலாம். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10 சென்டிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் cos theta is equal to adjacent by hypotenuse. cos theta எடுக்கிறேன் ஏன்னா இந்த தீட்டாவோட adjacent சைடும் ஹைபாட்னியூஸும் தான் வேல்யூஸ் தான் என்கிட்ட இருக்குது. அதனால நான் cos theta எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது cos theta is equal to adjacent வேல்யூ வந்து 10, hypotenuse வந்து 20. So theta is equal to cos inverse of
1/2. ஸோ இப்போ theta is equal to 60 degree. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த theta வேல்யூ தெரிஞ்சிருச்சு, it is equal to 60 degree. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போது you have to காம்பனன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். காம்பனன்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா காம்பனன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது 100 நியூட்டன், இதோட வேல்யூ வந்து ஆர்சி. அண்ட் இதை காம்பனன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா F cos 60 டிகிரியும், இதோட vertical component வந்து F sin 60 டிகிரியாகவும் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸை வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ண முடியும். இப்போ அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சம்மேஷன் ஆஃப் h is equal to 0ங்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் சம்மேஷன் ஆஃப் h is equal to என்னன்னு பார்த்தோம்னா இங்கே ஹரிசாண்டலாக இருக்கிற ஃபோர்ஸஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்சி அண்ட் ஸோ ஆர்சி வந்து ரைட் டைரெக்ஷனில் போகுது, அப்போது ப்ளஸ் இது வந்து லெஃப்ட் சைடில் போகுது. ஸோ அப்போது F minus F cos 60 that is equal to 0. So RC minus cos 60 வந்து 0.5 F is equal to 0. So அப்போ RC is equal to 0.5 F. ஸோ இது வரைக்கும் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. தென் செகண்ட் கண்டிஷனை அப்ளை பண்ணுறீங்க, சம்மேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0. ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் V இஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இது அப்வர்ட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ F sin 60 minus 100, இது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போகிறதுனால மைனஸ், that is equal to 0. ஏன்னா summation of V equal to 0. ஸோ அதனால் summation of V என்னங்கிறது எழுதிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா see if you F sin 60 is equal to 100. So 0.866 F is equal to 100. So F is equal to 100 divided by 0.866. F is equal to 115.45 Newton. ஸோ ஒன்ஸ் நமக்கு எஃபோட வேல்யூ கிடச்சிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஸோ ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 0.5 எஃப். இப்போது ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 115.45. ஸோ ஆர் is equal to RC is equal to 57.5 Newton. ஸோ இப்போ நம்ம அவங்க கேட்டிருந்த 2 ஃபோர்ஸ் F அண்ட் RC ரெண்டையுமே கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர், சால்விங் ப்ரொசீஜர் இதுதான். ஃபர்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராமுக்கு முதல்ல அதில் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் அப்ளை ஆகுமோ அந்த ஃபோர்ஸஸை போடுங்க. அப்புறம் அதோட ரெண்டாவது வேலை என்னென்னா அதோட ஃப்ரீ பாடி டயக்ராமை போட்டுருங்க. அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் எல்லா வேல்யூஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆங்கிள்ஸ் ஏதாவது இல்லை, மோஸ்ட்லி ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆங்கிள்ஸை நாம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரியே வரும். அந்த ஆங்கிள்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதில் இன்க்ளைன்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
அதை வந்து இந்த மாதிரி காம்பனன்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க. காம்பனன்ட்ஸாக பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த 2 கண்டிஷன்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சால்வ் பண்ணி தான் இந்த 2 கண்டிஷனில் வர ஆன்சர்ஸையும் சால்வ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இன்னும் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் இந்த கால்குலேஷனே ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ப்ராப்ளம். பட் இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் மூலிமா தான் இந்த அன்னோன் ஃபோர்ஸஸை எல்லா ப்ராப்ளத்துக்குமே கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறது இது ஒரு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து 2 ரோலர்ஸ் வர மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஷின்ஸில் வந்து 2 ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரோலருமே ஒரே மாதிரியான வெயிட்டு 50 நியூட்டன் வெயிட்டு அண்ட் சேம் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய 2 ரோலரை ஒரு சேனலுக்குள்ளார ஒரு சேனல் இந்த மாதிரி ஒரு சேனலில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க, சீட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலோட விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா, 36 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் ஏபிசி அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி. ஸோ இதில் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும், நமக்கே தெரியும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இந்த டயக்ராம்லேயே எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ரஃப்பாக போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி அவங்களே டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. இந்த பாடியோட சென்டரில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டு 2 இதோட வெயிட்டு வந்து இருக்குது. ஸோ அந்த வெயிட்டை வந்து போட்டாச்சு. தென் இந்த ரோலர் ஃபஸ்ட்டு ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே ஃபஸ்ட்டு இந்த வாலோட எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் த சென்டர் and 90 degree to this wall, இந்த வாலுக்கு. ஸோ தட் இஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ஏ பாயிண்ட்டு. ஸோ இது ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் செகண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா அதுவும் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ தட் இஸ் ஆர்பி. அண்ட் ஸோ இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வாலில் இந்த இடத்துல டச் ஆகுது. அங்கே 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்துருச்சு. இந்த ரோலர் வேறு எங்கேயாவது டச் ஆகிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ரோலர் கூட காண்டாக்டில் இருக்குது. ஸோ அப்போது அந்த ரோலர் சைடில் இருந்து இப்போ இந்த ரோலர் சைடில் இருந்து நமக்கு அந்த ரோலர் எப்படி வரும்னா அந்த ரோலரோட சென்டர்லேருந்து வரும். இங்கே வந்து வால் கிடையாது. வாலாக இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலுக்கு பர்பண்டிகுலராக அந்த ஃபோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். பட் இங்கே வந்து இன்னொரு ரோலருங்கும்போது அந்த ரோலரோட சென்டரில் இருந்து தான் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி. அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆர்டி. ஓகேவா. ஸோ இப்போ மொத்தமாக இந்த ரோலரை பொறுத்து 3 ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்குது, ஒரு வெயிட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ரோலரை பொறுத்து. அடுத்தது இந்த ரோலருக்கு போனோம்னா இந்த ரோலரோட வெயிட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ரோலர் இந்த வாலில் எங்கே இந்த வாலில் இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வாலை பொறுத்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்சி. ஓகே. ஸோ அது வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ரோலர் ஆக்ட் ஆகும். ஓகே. அண்ட் இந்த ரோலர் வேறு எங்கேயாவது ரெஸ்ட் ஆகுதான்னு பார்த்தா இந்த ரோலரோட ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி நமக்கு இந்த ரோலருக்கு இதோட சென்டர்லேருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இந்த ரோலருக்கு இந்த டச்சிங் பாயிண்ட்டை பொறுத்து இந்த ரோலரோட சென்டர்லேருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் போகும். ஸோ இந்த சென்டர்லேருந்து அந்த சென்டருக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக போகும். அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா ஆர்டிஏ தான் சேம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா
இந்த RD and RD, this RD is equal to RD, but opposite in direction. இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். இந்த மாதிரி ரோலர் அண்ட் ரோலர் கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி சென்டர் டு சென்டர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது அதோட ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து இந்த மாதிரி 2 ரோலர் வர்றது 3 ரோலர் வர ப்ராப்ளத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், அந்த இடத்த விட்டுறக்கூடாது. ஸோ அப்போ வந்து இப்போ இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஃபோர்ஸஸை மட்டும் நீங்கள் ஐசோலேட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா, இந்த ஃபோர்ஸஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி வரைஞ்சோம்னா அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் இங்கே FBD இங்கே போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோலர் 1ஓடது, அதோட வெயிட்டு 50 நியூட்டன் அண்ட் there is a reaction force RB and இங்கே ஒரு reaction force இருக்குது, that is RA and இங்கே ஒரு reaction force that is RD. அதுலேயே வந்து இன்னொரு RD கனெக்ட் ஆகிட்டு செகண்ட் ரோலர் ஓட வெயிட்டு 50 நியூட்டன் அண்ட் RC. ஸோ இதுதான் அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் வந்துச்சுனாலோ 3 ஆப்ஜெக்ட் வந்துச்சுனாலோ நம்ம இதில் இருக்கிற ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக தனித்தனி ஆப்ஜெக்டாக பிரித்து தான் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம எந்த இடத்துல பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ அதுதான் இந்த சென்டரில் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு 2 ஆப்ஜெக்ட், ஏன்னா 2 ஆப்ஜெக்டையும் ஒட்டுக்காக வச்சிங்கன்னா அது கன்கரண்ட் ஃபோர்ஸஸே கிடையாது, அது வந்து நான் கன்கரண்ட்டாக இருக்கும், அப்படி சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் செப்பரேட் பண்ணி இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ரோலர், இது செகண்ட் ரோலர் அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோலர், இதை வந்து செப்பரேட்டாக பிரித்து தனித்தனியாக தான் சால்வ் பண்ணணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த ரோலர் எடுத்து சால்வ் பண்ணலான்னா எதில் மினிமம் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 ஃபோர்ஸ் இருக்குது ரோலர் 1ல், அதில் 3 அன்னோன் இருக்குது, ABD 3மே தெரியாது. ஸோ இந்த ரோலர் எடுத்தோம்னா மொத்தமாகவே 3 ஃபோர்ஸ் இருக்குது, அதில் 2 அன்னோன் இருக்குது. ஸோ 2 அன்னோன் இதில் தான் நமக்கு வந்து கம்மியான அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்னது, ஈக்லிபிரியம் கண்டிஷன் வந்து summation of H is equal to 0, summation of V equal to 0. இந்த கண்டிஷனை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் ரோலர் 2க்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. RD. ஸோ இதுதான் அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த இதில் மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 3 ஃபோர்ஸும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகிக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறேன். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு இது போடுறேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணணும். இந்த கண்டிஷனில் சம்மேஷன் ஆஃப் H அண்ட் சம்மேஷன் ஆஃப் V கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்லா ஃபோர்ஸும் இதில் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸும் எய்தர் ஹரிசாண்டலாக இருக்கணும் இல்லாட்டினா வெர்டிக்கலாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் வெர்டிக்கல் அண்ட் ஒரு ஃபோர்ஸ் ஹரிசாண்டல். இந்த ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பட் இந்த இன்க்ளைண்டாக இருக்கிற ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்கணும். அப்படி காம்பனண்ட்டாக பிரிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஆங்கிள் தேவை. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்மக்கிட்ட எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா
கொடுக்க கிடையாது. அதை வந்து நம்ம அந்த டயக்ராமில் இருந்து தான் எடுக்கணும். இப்போது இதுதான் இதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியாகவே இருக்கும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஆங்கிள் இந்த 50 நியூட்டன் இருக்கிறத நான் வந்து இந்த இடத்துல இதை இங்கே இருக்கிறத எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போட்டுக்கிறேன் ஃபார் யுவர் கன்வீனியன்ட் 50 நியூட்டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போட்டேன். தென் இந்த ஒரு சென்டர் அண்டு சென்டர் இந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதில் ஆல்ரெடி கனெக்டடாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த சென்டரில் இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனும் நான் போட்டுக்கிறேன். ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன் அப் டு திஸ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வரைக்கும் நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகும். சரி, ஓகே. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். நமக்கு தேவையானது இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை. இந்த ஆங்கிள் தீட்டா, இதை தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் தான் நமக்கு இங்கே தேவை. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டி, இது ஆர்டி, அந்த தீட்டா ஆங்கிள் தான் நமக்கு தேவை. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே வந்து நமக்கு நேச்சராகவே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம இந்த தீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத பாருங்கள். ஸோ இந்த தீட்டாவும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த தீட்டா இதுவும் will be சேம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு Z மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இப்படி நமக்கு எங்கே இப்படி Z மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாலும் அந்த Z வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா இந்த சைடும் பேரலாக இருக்கும் பட்சத்தில் இதை கனெக்ட் பண்ணுற இந்த லைனோட இந்த ஆங்கிள் this will be always equal as per mathematical rule. இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸும் இந்த ஹரிசாண்டல் லைனும் பேரலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் கிடச்சதுன்னா தட் வில் பி ஈக்குவல் டு திஸ் தீட்டா. ஸோ அப்போ அது நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ அது நமக்கு வேணும்னா இப்போ நான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே போடுறேன். பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஏதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸோட லென்த்து தெரிஞ்சால் தான் நம்ம இந்த தீட்டாவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த சைடோட டிஸ்டன்ஸ் வேணும்னா நல்லா பாருங்கள், இங்கே டிஸ்டன்ஸ் டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 36 சென்டிமீட்டர். ஸோ இதில் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு தெரியணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 சென்டிமீட்டர். ஏன்னா இதோட ரேடியஸ் இது வந்து 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதோட ரேடியஸ், இந்த ரோலரோட ரேடியஸ் அதுவும் 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போது வந்து இந்த பக்கம் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 36 சென்டிமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 36 சென்டிமீட்டர். அதில் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர், இது டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா நடுவில் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா இது இங்கேருந்து இதோட ரேடியஸ் அண்ட் இதோட ரேடியஸ் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இது ஒரு 10, இது ஒரு 10. ஸோ டோட்டலி 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடோட லென்த்து நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு அப்போது இந்த தீட்டா வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும், இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. ஏன்னா இந்த ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடு வேல்யூவும் இருக்குது, ஹைபாட்னியூஸ் சைடோட வேல்யூவும் இருக்குது. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் 16 divided by hypotenuse 20. So அப்போ theta is equal to cos inverse of 16 by 20. So அப்போ theta is equal to 7 degree.
ஸோ இப்போ தீட்டா வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ நமக்கு ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூ வந்து 36 இந்த ஆங்கிள் வந்து 36.87 டிகிரினா கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் 36.87 டிகிரி தான். ஸோ அதனால் நம்ம இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சாச்சு 36.87 டிகிரி. ஸோ இப்போ இதை வச்சுட்டு இப்போ ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சா, நெக்ஸ்ட் we have to நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சது எதுக்காகனா இந்த இன்க்ளைண்டாக இருக்கிற ஃபோர்ஸை காம்பனண்ட்டாக பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஆங்கிளே கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போது அதை காம்பனண்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் வெர்டிகலாக இருக்குது, அது வந்து 50 நியூட்டன். அண்ட் ஒரு ஃபோர்ஸ் ஹாரிசாண்டலாக இருக்குது, அது வந்து ஆர்சி. அண்டு இப்போது இப்படி இருக்கிற ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து இப்படி போகும் அண்ட் அதோட வெர்டிகல் காம்பனண்ட் இப்படி பிரியும். ஸோ அப்போ அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து ஆர்டி காஸ் 36.87 டிகிரி. அதோட வெர்டிகல் காம்பனண்ட் வந்து போகும், அது வந்து ஆர்டி சைன் 36.87 டிகிரி. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லா ஃபோர்ஸஸும் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் இதர் ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிகலாவோ மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிஷனை அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சம்மேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணிங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை இப்போ இது ரைட் சைடில் போகுது, அதனால் பாசிட்டிவ் ஆர்டி காஸ் 36.87, இது வந்து மைனஸ் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிட்டு summation of v equal to 0 செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா what you get, summation of v is equal to rd sin 36.87 minus 50 is equal to 0. இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது, அது மட்டும் இது அப்வர்ட் டைரெக்ஷனில் போகிறதுனால பாசிட்டிவ், இது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வர்றதுனால நெகட்டிவ். ஸோ அப்போது ஆர்டி சைன் 36.87 இஸ் ஈக்குவல் டு 50. இந்த 50 அந்த பக்கம் போச்சுன்னா 50 ஆகிடுது. நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு ஆர்டி கால்குலேட் பண்ணால் ஆர்டி ஈக்குவல் டு ஆர்டி வேல்யூ கிடைக்கிது. ஒன்ஸ் ஆர்டி வேல்யூ கிடைச்சதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் லெட் இட் பி ஈக்குவேஷன் 1 இங்கே நம்ம கண்டுபிடிச்சி நிறுத்தியிருக்கோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆர்சி வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 83.33 இன்ட்டு காஸ் 36.87. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 66.66 நியூட்டன். ஸோ ஆர்சி அண்ட் ஆர்டி இதில் தெரியாமல் இருந்த ரெண்டு அன்னோன் ஃபோர்ஸ் வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதே வந்து நம்ம அடுத்த ரோலருக்கு போகலாம். அடுத்த ரோலருக்கு போகும்போது நம்ம இங்கே ஆர்டி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோமா, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஆர்டி, இதில் இந்த ரோலரில் ஃபஸ்ட்டு ரோலரில் ஒரு ஆர்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த 83 இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஆர்டி வேல்யூவே அப்படி எடுத்துருக்கலாம். ஏன்னா
இந்த ரெண்டு ஆர்டியுமே இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இது வேல்யூஸ் அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு அன்னோன் இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இங்கே கிடச்சிருது நமக்கு. அப்போ ரெண்டு அன்னோன் தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஏவும் ஆர்பியும் மட்டும்தான் அன்னோன். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், சேம் அதே கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரோலர் 1 ஃப்ரீ பாடி டயக்ராமை வரைஞ்சிக்கோங்க. RB and இது வந்து RA and வந்து RD. ஸோ இதோட ஆங்கிள் தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து 36.87 டிகிரி. ஸோ இதோட ஆங்கிள் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். அந்த ஆங்கிளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஓகே. இதில் வந்து இந்த ஆர்டியோட வேல்யூ நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 83.33 நியூட்டன். ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் இருக்கிற அன்னோன்ஸ் வந்து ரெண்டு தான். ஸோ ரெண்டு வேல்யூஸ் தெரியும், ரெண்டு அன்னோன் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். அகெயின் இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃபோர்ஸஸும் எதர் ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ இருக்கணும். அப்படி பார்த்தா இங்கே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நமக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இன்க்ளைண்டாக இருக்குது. அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக அதை பிரிச்சுக்கோங்க. ஸோ அதை காம்பனண்ட்ஸாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா நான் இதுலேயே போட்டு காமிச்சிட்றேன். இதை வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக நம்ம பிரித்தோம்னா RD வந்து 83.33 cos 36.87 டிகிரி அண்ட் இதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து 83.33 sin 36.87 டிகிரி. ஸோ இப்போ அந்த இன்க்ளைண்டாக இருக்கிற ஃபோர்ஸை ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் பிரிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமேஷன் ஆஃப் ஹெச் கண்டிஷனை அப்ளை பண்ண முடியும். ஸோ சமேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனை ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இப்போ சமேஷன் ஆஃப் ஹெச் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா RA ரைட் சைடில் போகுது, அதனால் பாசிட்டிவ். இது வந்து நெகட்டிவ் 83.33 cos 36.87 is equal to 0 மறந்துடாதீங்க. இந்த கண்டிஷனே வந்து சமேஷன் H is equal to 0ன்னு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நியூட்டன் வரும் ஆன்சர். டைரெக்டாகவே உங்களுக்கு ஆர்யோவோட வேல்யூ கிடச்சிருது. அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் சம்மேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணுறீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது சம்மேஷன் ஆஃப் V வந்து என்னென்னு போடணும். எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ RB இஸ் பாசிட்டிவ், ஏன்னா மேலே போகிறதுனால அது பாசிட்டிவ். அடுத்தது -50, அது டவுன்வர்ட் டைரெக்ஷன். அடுத்தது -83.33 sin 36.87 டிகிரி that is equal to 0. ஸோ இதில் இதோட வேல்யூஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ரைட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா RB is equal to
the value. ஸோ இப்போ நமக்கு அவங்க கேட்டிருந்த எல்லா ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் RA, RB, RC, RDயும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ABC. ஸோ அது 3மே கண்டுபிடிச்சாச்சு, RA, RB அண்ட் RC. கடைசியாக ரிசல்ட்டுன்னு எழுதி 3 வேல்யூஸையும் எழுதிடுங்க கீழே, RA, RB, RCங்கிறதையும் எழுதிடுங்க. தட்ஸ் ஆல். ஈக்லிபிரியத்தில் இது 2வது ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதை விட காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ராப்ளம் புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். உங்களுக்கு செப்பரேட்டாக ஆன்லைனில் நான் வந்து அதை சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.